அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் தனுசு ராசிக்கு எத்தகைய நன்மைகள் காத்திருக்கிறது, அது எந்த விதமான சந்தோஷமான செய்திகளை தனுசு ராசிக்கு தர இருக்கிறது என்பதை பற்றி இன்றைய பதிவில் காண இருக்கிறோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது அதிசார குரு பயிற்சியில் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பது உங்கள் உடல் நலம், ஆரோக்கியம், எண்ணங்கள் சீர்படும், சிந்தனைகள் ஒருமுகப்படும், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு கோயிலாக செல்வீர்கள். மனதில் ஆன்மீக அலையடிக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் மனம் விட்டு சாமி கும்பிடுவீங்க. உங்கள் சிந்தனைகள் சீராகும், நல்ல புத்தி கிடைக்கும் சார், நல்லா தூக்கம் வரும், நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சிந்தனை சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் எண்ணங்கள் வலிமை பெறும். ஆன்மீக வலிமையானது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேரூன்றி தலைக்கும். உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான மேசத்தை பார்ப்பது என்பது இந்த காலகட்டத்தில் திருமணமாகி யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் உண்டாகும். இது வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது வில்லங்கம், வழக்கு, கேஸு நடந்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது சரியாகும். உங்களுடைய மனமுயற்சி ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும்னு விருப்பப்படுவீங்க, அது இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அது ஆன்மீகம், ஜோதிடமாக இருக்கலாம். மேலும் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சீர்படும். ஏதாவது சம்மர் வெக்கேஷன் எங்கேயாவது அவுட்டிங் குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு வருவீங்க. குழந்தைகளால் மன மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை குருவானவர் பார்க்கின்றார். அப்பொழுது இதுவரை தனுசு ராசியினர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகும். திருமணமாகி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு பணம் கிடைக்காமல் அலாடிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள், புதிய கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். நல்ல உங்களுக்கு சரிசமமான பார்ட்னர் உங்களுக்கு தொழிலில் பங்குதாரராக சேருவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. நண்பர்கள் அதிகமாவார்கள். சமூகத்தில் உங்களுக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்கும். மாலை மரியாதை இதெல்லாம் தானாக உங்களை தேடி வரும். 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால் குருவானவர் 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ராசிக்கு நல்லது. குரு 9ஆம் இடத்தை பார்ப்பது உங்கள் பூர்வ புண்ணிய பாக்கியம் பலம் பெறுகிறது. தந்தையாருடைய உறவு உங்களால் செயல்படும். அரசு வகைகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மாமனாருக்கும் உங்களுக்கும் பிணக்கங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் பிணக்கங்கள் சரியாகும். இதனால் வரை எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள், அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும். உங்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக, உழைப்பின் காரணமாக, புத்தி கூர்மையின் காரணமாக எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் முதலாவதாக வருவதற்கு உண்டான காலச்சூழல் இப்பொழுது கணிந்திருக்கிறது. இது எப்போ நடக்குன்னா, குருவனு அதிசாரத்தில் இருப்பதால் இன்னும் 1 மாத காலத்துக்கு நடந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் குருவானவர் திரும்பவும் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆக மொத்தம் 12ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் சுகஸ்தானங்கள் பலப்படும். தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் மேம்படும். உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கணக்குகள், வழக்குகள், ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு சரியாகும். வம்பு வழக்குகள் இருந்தால் வம்பு வழக்குகள் மறையும். நோய் குணமாகும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்ப்பதால் வம்பு வழக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் மறவும். படிச்சொல் எதுலேயுமே உங்களுக்கு வராது. ஆக குரு தற்சமயம் பார்ப்பதால் ஒரு நன்மையும், அதிசாரத்தில் மறுபடியும் விருச்சிகத்துக்கு போனால் ஒரு நன்மையும் பார்த்தாச்சு. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசியிலே இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் சற்று தாமதமாக முடியும். பிரயாணங்கள் பண்ணால் பிரயாணத்தில் ஒரு தடை வரும். 7ஆம் இடம் அப்படிங்கும்போது இதுவரை திருமணமாகி கலத்தனம் அமையாமல் இருந்தால், ஆகாமல் இருந்தால் கலத்தனம் சீக்கிரம் அமையதில் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும். வாடிக்கையாளர், கஸ்டமர்கள், சமூகம் இவற்றில் கிடைக்கக்கூடிய உரிய அங்கீகாரங்கள் உங்களுக்கு தாமதப்படும். கேதுவை பார்ப்பதால் இந்த மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகியது சற்று சிக்கல் காத்திருக்கிறது. நவம்பருக்கு மேலே உங்களுக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா திருமணம், கஸ்டமர், வாடிக்கையாளர், நண்பர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள் எல்லாமே உங்களுக்கு நவம்பருக்கு மேலே கரெக்டாக செட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். இந்த 1 மாதத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். திரும்ப விருச்சிகத்தில் தனுசுலேருந்து விருச்சிக குருவான போயிட்டால் அந்த ஒரு 11ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக அமையும். சனி பகவான் 10ஐ பார்ப்பதால் தொழிலுக்கு நன்மைதான். தொழில் சிறக்கும். கர்மக்காரகனே 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மேம்படும். தொழில் மேம்பட்டால் பணங்காசு பெருகும். பணங்காசு பெருகுனா உங்களுடைய செல்வாக்கு உயரும். செல்வாக்கு உயர்னா உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். மதிப்பு மரியாதை கூடனாலும் உங்கள் வாழ்வில் ஆனந்தம் சிறக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி நன்மைகளை பல செய்தாலும்
நவம்பர் மாதம் வரை பொறுத்திருந்தால் அவர்கள் அதற்கு மேல் இன்னும் பல படிகள் தாண்டி உயர்வான நிலைக்கு செல்லக்கூடிய யோக பலன் காத்திருக்கிறது. ஆக மொத்தம் உங்கள் கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு எண்ணியது ஈடேறும், மன மகிழ்ச்சி கூடும், வாழ்க்கை சிறக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஒரு மனிதனுக்கு இந்த வருட விகாரி வருட தசாபுத்தி பாலங்களை இத்தனை விஷயங்கள் காத்திருக்கு. குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய விஷயங்களும், சனி பார்வையால் ஏற்படக்கூடிய விஷயங்களும், கேதுவானவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண தடை உண்டாகும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்குடைய பிணக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கல்யாணமானவங்க மனைவி சந்தோஷமாக வச்சுக்கோங்க, கேட்டதை வாங்கி கொடுங்க. அவங்க சொல்கிறத கேட்டு போனீங்கன்னா உங்கள் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். ஏதாவது முரணு பிடிச்சிங்கன்னா சற்று மனக்கசப்பு பிரிவினைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நவம்பருக்கு மேலே குருவானவர் உங்கள் ராசியிலே வந்து இருப்பதால் உங்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை மலை போல் இருக்கிறது. உங்களுக்கு பொது பலனாக பரிகாரமாக வியாழந்தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை 6 to 7க்குள்ளே அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகமாகும், தீமைகள் குறையும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள் தீபம் ஏற்றி நல்லெண்ணெயில் எள் தீபம் போட்டு நல்லெண்ணெயில் எள் தீபம் போட்டு சனீஸ்வர பகவானுக்கு காட்டினால் உங்கள் தடைகள் தவிடுபடியாகும். பொதுவாக பலனாக நீங்கள் தினந்தோறும் விநாயகருக்கு வலமிருந்து இடமாக 7 சுற்று சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும். 7ஆம் இடத்தில், அதாவது சனிக்கிழமை தோறும் அனுமன் கோயிலுக்கு சென்று அதே மாதிரி வலமிருந்து இடமாக 7 சுற்று சுற்றினால் உங்கள் தடைகள் தவிடுபடியாகும், நன்மைகள் கூடி வரும், எண்ணங்கள் ஈடேறும், காலங்கள் காத்திருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு மிக அற்புதமான பலன்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் உங்கள் புத்திக்குறியும் பயன்படுத்தி எந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகளை செயல்படுத்தினீங்கன்னா இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலனானது உங்களுக்கு மேம்பட்ட நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறது. ஆக மொத்தம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், நான் சொன்ன இந்த பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்றினாங்களா வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி மேலே போகலாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் பலம் சேர்க்கும். ஏன்னா 9ஆம் இடத்தவே குரு பார்க்கறனால குலதெய்வ வழிபாடெலாம் பண்ணிங்கன்னா 5, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குலதெய்வ வழிபாடு, நீண்ட ஆன்மீக பிரயாணங்கள், சுற்றுலாங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகள் நடைபெற காட்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது குலதெய்வத்தும் அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தெய்வத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடியதாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் உங்களுக்கு கட்டாயம் பூர்த்தியாகும். ஸோ இந்த வருடம் நீங்கள் கட்டாயம் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா குலதெய்வ அருள் உங்கள் வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா குருவானவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், இந்த 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது 11ஆம் மாதத்துக்கு மேலே, நவம்பருக்கு மேலே இந்த குலதெய்வ அருள், நீண்டதொரு ஆன்மீக பிரயாணம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நல்ல பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இந்த விகாரி வருடத்திலே தொழில் மேன்மை, எண்ணங்கள் ஈடேறும், குலதெய்வ அருள் கிடைக்கும், தொழிலில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும், வாடிக்கையாளர்கள் உருவாவார்கள், பணங்காசு சேர்த்துவீங்க, சொத்து வாங்குவீங்க, வீடு, காரு எல்லாமே அமைவதற்கு உண்டான சாத்தியக்கூறு 100% இருக்குது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முறையான வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டிக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காத்திருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை தான் அடைய போகிறீர்கள். தீமைகள் உங்களுக்கு குறைவுதான். குலதெய்வ அருள் வழிபாடுடன் குரு பகவானை வழிபட்டு வந்து கொண்டிருந்தால் உங்கள் தடைகள் ஈடேறி எண்ணங்கள் செழிக்கும், வாழ்வுகள் மங்களகரமாக இருக்கும், ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போவீர்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.